என்ன தொகுதிக்கா? பெரம்பூர் தொகுதி. இப்ப விஜய் இந்த தொகுதியில நிக்கிறாரு, ஜெயிச்சிருவாரா, வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பெரம்பூர்ல. சோ கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்புறோம். ஜெயிச்சிருவாரு. எதனால விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் திமுக தான் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கு, எதனால உங்க தொகுதியில விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து நம்ம நாட்டை ஆழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு பாக்குற நிறைய பேருக்கு. அவ்வளவுதான். புதுசா ஒருத்தர் வந்தா சான்ஸ் கொடுக்க வேண்டியது தப்பு இல்லல்ல, அவரே இருக்கட்டும். குடிப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் வரணும் எதிர்பார்க்கிறேன். மக்களோட மனதில் என்ன இருக்கு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதாவது தளபதி வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எங்க வருவாரு. ஓகே, கண்டிப்பா. நான் மட்டும் இல்ல, யங்ஸ்டர் இருக்காங்களே, மாற்றத்தை வேண்டவர் இருக்காங்களே, புதிய திருப்பதி வேண்டவர் இருக்காங்களே, அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பா. நானும் படம் டிஎம்கே தான் போட்டேன், இங்க அண்ணனுக்கு போடுறேன். ஆக்சுவலா என்னன்னு சொல்றதுன்னா, கட்சி தலைவராக பார்க்கல எங்க அண்ணன், என் குடும்பத்தை ஒருத்தர் அப்படின்றப்ப நாங்க அடுத்த தேடி போனோம். எங்க அண்ணனுக்கு போட்டு போறோம். விஜய் தான் ஜெயிக்கணும், எல்லாரும் ஓட்டு போட சொல்லிடுறேன் எல்லாருக்கிட்டையும். விஜய் தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா. மக்களுக்கு நல்லா செஞ்சா யார் வேணாலும் வின் பண்ணலாம், அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன தொகுதிக்கா இது? பெரம்பூர். இந்த தொகுதியில விஜய் நிக்கிறதா இருக்கிறாரு, நிக்கலான்றீங்களா வேணான்றீங்களா? வேற ஏதாவது தொகுதியில நிக்கலாமா? இல்ல, இதுவே நல்ல ஏரியா தான், நல்லா ஆதரிப்பாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும். இப்ப 8 வருஷம் திமுக ஜெயிச்சிருக்குன்னு பல்வேறு வரலாறு சொல்றாங்க. திமுக கோட்டைன்றாங்க, இந்த கோட்டையில நுழைஞ்சு அவர் வெற்றி பெற முடியுமா? முடியும், ட்ரை பண்ணா முடியும். நிக்கிறாருல, ஜெயிப்பாரு ஆள், அவரு ஜெயிச்சிடுவாரு. பெரம்பூர் முடிச்சிருவாரு, கொளத்தூர் தொகுதியும் முடிச்சிருவாரு. ஏன்னா அந்த அளவு வந்து அவர் நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கட்சியில இப்ப ஒன்னும் ஆட்சியில வரல, ஆட்சியில இல்லாத போதே எல்லாருக்கும் நல்லது பண்றாரு. கண்டிப்பா வருவார், வெற்றி பெறுவாருங்க, நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இதுல குறைகள் ஏதாவது இருக்கா தொகுதியில? குறைகள்னா பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை கொடுத்தாங்க இல்லையா, பாதி பெண்களுக்கு வந்துச்சு, பாதி எங்களுக்கு எல்லாம் வரவே இல்லை. நிறைய தடவை மனு எழுதி கொடுத்தா எங்களுக்கு வரல. அந்த வர ஆட்சியிலாவது எங்களுக்கு நிறைவேறும் நாங்க நம்புறோம். திட்டங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு நல்ல திட்டங்களா தான் சார் எங்களுக்கு படுது. கண்டிப்பா நிக்கலாம், வந்துடுவா ஈஸியா. அப்ப விஜய் நிக்கலாம், என்ன ஜெயிச்சிடலாம்? கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இந்த மக்கள் ஏத்துப்பாங்களா விஜய்? எல்லாம் ஏத்துப்பாங்க. எம்ஜிஆர் ஏத்துல அது மாதிரி ஏத்துப்பாங்க காலத்துல. நாளாவா வரலாமா நிக்கலாமா? நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கீங்களா? நிக்கிறோம், நாங்க ஆதரிக்கிறோம்.